கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 22 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ரியாவோட ஹஸ்பண்டை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு மைதிலி மீனாட்சி 2 பேரும் வெளியே இருக்காங்க. மீனாட்சி, நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் போய் தீபா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி தீபாவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு தீபாவும் மறக்காமல் அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லவும், சரி தீபா எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க மைதிலி. அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ளே செக்கப் எல்லாம் முடிச்சு நீங்கள் போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொன்னதும் மைதிலி மீனாட்சி 2 பேரும் உள்ளே போகிறாங்க. எத்தனையோ தடவை இந்த மாதிரி ஃபிக்ஸ் வந்து நான் ரோட்டில் விழுந்து கிடந்திருக்கேன், யாருமே என்னை கண்டுக்க மாட்டாங்க, நானாக நினைவு தெரிஞ்சு எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன். உங்கள் 2 பேத்துக்கும் பெரிய மனசு, அதனால தான் என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு ரியாவோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டுருக்க. எங்களுக்கு கொஞ்சம் சுயநலமும் இருக்குங்க. என்னென்னா இவங்க தான் மீனாட்சி, இவங்களோட ஹஸ்பண்டை தான் ரியா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ரியாவும் பேசிகிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணி வந்தோம். எங்களுக்கு உங்களோட நம்பர் வேணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா உண்மையும் இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்கன்னா மட்டும்தான் அவரும் நம்புவார், பிரச்சனையில் இருக்கிற இவங்க வாழ்க்கையும் சரியாகும் அப்படின்னு மைதிலி சொல்ல, சாரி சிஸ்டர், என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையும். அந்த ரியா எதுக்கு என்ன கோயிலுக்கு வர சொன்னான்னா, நான் கார்த்திக் சார்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அது எதுக்காக சொன்னீங்க, என் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு என்னை மிரட்டினா. இப்படி மிரட்டுறதுக்காக தான் என்னை கோவிலுக்கு வர சொன்னான். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட ஆடம்பரமான வாழ்க்கையை எதிர்பார்த்தா, என்னால் அது தர முடியல அப்படின்னதும் 2 தடவை ரியா கன்சீவ் ஆனப்பவும் அதை அபார்ட் பண்ணிட்டா. இது எல்லாத்துக்குமே காரணம் அவளுக்கு இருக்கிற பணத்தாசை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி உங்களோட நம்பர் கொடுங்க அப்படின்னு மைதிலி கேட்டு வாங்கிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே நான் உங்கள் வீட்டில் எல்லார் முன்னாடியும் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ இந்த விஷயம் ரியாவுக்கு தெரிய வந்தாலும் என்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டா அப்படின்னு ரியாவோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமி மார்க்கெட் போயிட்டு வராங்க. தீபா, என்னத்த நீங்கள் எதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், என் புள்ள கார்த்திக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்றைக்கி சமைச்சு போடணும் அப்படின்னு அபிராமி சொல்ல, என் புருஷனுக்கு நீங்கள் சமைச்சு போடுறீங்களா அப்படின்னு 2 பேரும் கார்த்திக்காக செல்லமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி பாட்டு கேட்டுகிட்டே வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஆனந்த் அருண் 2 பேரும் வராங்க. என்ன கார்த்தி இது வேலை நேரத்தில் பாட்டு கேட்டுட்ருக்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க பாஸ், எங்களோட ஒர்க்கிங் டைம் முடிஞ்சுது, நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது ஓட்டி டைம் பாருங்கள் 5:15 ஆகுது அப்படின்னு சொல்ல, நீ வந்த முதல் நாளே கம்பெனிக்கு பெரிய லாஸ், அதையே எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாது, இதில் பாட்டு வேறு கேட்டுட்டு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு ஆனந்த் சொல்லவும், இங்கே பாருங்கள் பாஸ், எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக தான் செஞ்சிட்ருக்கோம், நாங்கள் வேலை செஞ்சதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு, சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாஸ், நான் வேலை செய்யணும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அருண் ஆனந்த் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அருண் கார்த்தியை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. எந்த பால் போட்டாலும் 6 அடிச்சுட்டே இருக்கானே அப்படின்னு ஆனந்த் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.